வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுபத்ரா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம். வணக்கம் மேடம், என் பேர் சுபத்ராங்க. எனக்கு இயற்கை வழியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதுக்காக நார்மலாக எனக்கு எந்த வலி வந்தாலுமே நான் சீக்கிரம் மாத்திரை யூஸ் பண்ண மாட்டேன். தலைவலி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சகிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் மாத்திரை போட பிடிக்காதுன்றதுனால அதை போடவும் இல்லை. என்ன பண்ணலான்னு தேடும்போது தான் இவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தனுங்க. ஒரே ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரில, தலைவலி நல்லாவே க்யூர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்தனுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட் இவங்க சொல்லும்போது இந்த ஆர்கனோட சம்மந்தப்பட்டு வருது, இந்த ராஜ உறுப்போடு இது சம்மந்தப்பட்டு வருது. ஸோ இந்த இடத்துல இது பிரச்சனை இருந்தால் தான் இது வருது அப்படின்றது இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் கற்றுட்டது மூலிமா நம்ம போய் என் வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய க்யூர் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சரி, ரொம்ப நன்றி. நன்றி. சுபத்ரா பார்த்தீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு பகுதியுமே பார்த்தீங்கன்னா காலில் மார்க் பண்ணி அந்த இடத்துல எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கு வச்சு அழுத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கவனித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் முடியும் போது பாதங்காலே தெரியாது, பாதங்காலில் இருக்கிற உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் தான் தெரியும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் தான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எகிப்து நாட்டு பிரமிட்ல எல்லாம் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் இன்னொருத்தர் வந்து பாதத்தை அழுத்துற மாதிரியும் சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அதுலேருந்தே பழங்காலத்துலேருந்தே இந்த சிகிச்சை முறையெல்லாம் நம்ம ஊரில் பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம பாதங்கால்கள்லையும் புறங்கால்லையும் அதே மாதிரி நம்ம உள்ளங்கை புறங்கை பகுதியில் இருக்கும். அப்போ அந்த பகுதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதில் அழுத்தம் கொடுக்கறது மூலமாக கைகளால் அழுத்தி விடலாம். அப்படி இல்லைன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு அழுத்தம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டிக்கெல்லாம் இருக்கும் பாத அழுத்த சிகிச்சை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குச்சிகளை வச்சும் அழுத்தம் கொடுக்கறது மூலமாகவும் நிறைய வலிகள் வந்து அருமையாக சரியாகும். அதே மாதிரி உடம்புல கழிவுகள் இருந்தால் வெளியேறும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அப்புறம் நமக்கு ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கும், உயிர் சக்தி வந்து நல்லா அதிகமாக உடம்புக்கு கிடைக்கும். அதனால் உள்ளுறுப்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட். இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். கிட்னி ஸ்டோன் எல்லாம் இருந்தால் கூட அழகாக வெளியில் வந்துடுறது பார்க்குறோம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும். உடம்பு மனசு எல்லாமே ரொம்ப அமைதி அடையும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கிளாஸ் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாகிறத பார்க்கலாம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த தலைவலி இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியில் ஒன்று சொல்லித்தரேன். இதை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களோட தலைவலி வந்து அருமையாக சரியாகும். அந்த அற்புதமான ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியை நம்ம இப்போ பார்ப்போம். தலைவலி எல்லாம் வருதுன்னா இந்த கட்டை விரல் பகுதி வந்து நம்ம தலையை பிரதிபலிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு உச்சந்தலையில் வலி இருந்ததுன்னா இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் அழுத்தி பாருங்கள். எந்த இடத்துல வலி இருக்கோ நல்லா ப்ரெஷர் பண்ணுங்கள். நகைக்கண் அழுத்த வேண்டாம். கட்டை விரலை சுற்றி சுற்றி நல்லா அழுத்தி விடுங்க. கை கட்டை விரல் கால் கட்டை விரல் ரெண்டையுமே அழுத்திக்கலாம். அழுத்தும் போது தலைவலி அருமையாக சரியாகும். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இப்போ நடந்துட்டுருக்குது. ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, அக்குபஞ்சர், யோகா, டான் தெரப்பி, அப்புறம் சுஜோக் தெரப்பி, ஃப்ளவர் ரெமெடி, இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்குறோம். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். ரொம்ப எளிமையாக இருக்கும். இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நேரில் வரதுனாலும் வரலாம். அப்படி இல்லைனாலும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் கலந்துக்கலாம். நம்ம வகுப்புகள் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக மட்டும்தான் சொல்லித்தரோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலில் உங்களுக்கு ஆரம்பித்த உடனேவே எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு மார்க் பண்ண வச்சு அப்போ அந்தந்த இடத்துல எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளவு டைம் பண்ணணும், எந்த ஸ்டிக்கை வச்சு பண்ணணும்னு எல்லாமே ப்ராக்டிக்கலாக அருமையாக சொல்லி தந்துடுவோம். அப்போ நீங்கள் முடித்த உடனே போய் 10 பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம்.
இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோவோட நம்ம சந்திப்போம். நன்றி.